கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும். இனி வரும் நாட்களில் உலகத்தின் மிக பெரிய ஜீவ நதிகளில் ஒன்றான ஐபிராத்து நதியின் அடியிலிருந்து 4 பெரிய ராட்சத அசுத்த தூதர்களும் அவர்களோடு கூட 20 கோடி பேய்களும் வெளியே வந்து உலகத்தில் உள்ள 3 பங்கு மனிதர்களில் 1 பங்கு மனிதர்களை கொலை செய்ய போகிறது. அந்நாட்களில் பூமியில் 400 கோடி மக்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். இது என்ன திகில் கதையா அல்லது உண்மையா என யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால் எழுதப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள சத்திய வசனங்கள். ஆனால் நம்மில் யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. இவை நடப்பதற்கு முன்பே நாம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த கொடூர சம்பவங்கள் எப்போது சம்பவிக்கும் தெரியுமா? அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கும். எப்படி என்று பார்ப்போம். அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் முதல் 3.5 வருஷத்தில் 200 கோடி பேர் கொல்லப்படுவார்கள். அடுத்த 3.5 வருஷ மகா உபத்திரவ காலத்தில் 200 கோடி பேர் கொல்லப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்கள் வரை 6ஆம் தூதனை நோக்கி ஐபிராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார். இந்த சம்பவம் அந்திகிறிஸ்துவின் கடைசி 3.5 வருஷ மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடியது. தேவனாகிய கர்த்தர் கடைசி காலத்தில் பூமியில் உள்ள துன்மார்க்கர்களை அழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி 4 பெரிய துஷ்ட சங்கார தூதர்களை ஐபிராத்து நதியின் அருகில் கட்டி வைத்திருக்கிறார். இந்த 4 தூதர்களும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த தூதர்கள் அல்ல. நல்ல தூதர்களை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 4 அசுத்த தூதர்களும் தேவனால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட திரளான தூதர்களில் மிக கொடூரமான அழிவின் தூதர்கள். நியமித்திருக்கிற காலத்தில் தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமையான பரிசுத்த தூதனை அனுப்பி இந்த 4 மூர்க்கமான அசுத்த தூதர்களையும் அவிழ்த்து விடுவார். அப்போது அந்த 4 தூதர்களும் பூமியில் உள்ளவர்களை கொல்லும்படிக்கு அவர்களில் ஒருவனுக்கு 1 மணி நேரம் அனுமதி கொடுக்கப்படுகிறது. அந்த 1 மணி நேரத்திற்கு உள்ளாகவே அவன் பலவித வாதைகளினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் கோடிக்கணக்கான பேரை கொலை செய்து விடுவான். 1 மணி நேரத்திற்குள் பூமியில் கோடிக்கணக்கான பேர் கொல்லப்படுவார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட சம்பவமாக இருக்கும் பாருங்கள். யாராலும் இப்போது அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அடுத்து 2ஆம் அசுத்த தூதனுக்கு பூமியில் உள்ளவர்களை கொல்லும்படி 1 நாள் மட்டும் அனுமதி கொடுக்கப்படும். அந்த ஒரே நாளில் அவன் எத்தனையோ கோடி பேரை கொலை செய்து விடுவான். அடுத்து 3ஆவது கெட்ட தூதனுக்கு 1 மாதம் அளவும் கிரியை செய்வதற்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. பிறகு 4ஆம் துஷ்ட தூதனுக்கு 1 வருஷம் அளவும் கொலை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இப்படி அந்த 4 அசுத்தமான சங்கார தூதர்களும் 200 கோடி பேரை கொலை செய்யும்படிக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே ஆயத்தமாக்கப்பட்டு ஐபிராத் நதியண்டையில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். சரி, இந்த 4 அசுத்த தூதர்களும் பூமியில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அவிழ்த்துவிடப்படும்போது அந்த 4 தூதர்களுக்கும் உதவியாளர்களாக, அதாவது அந்த 4 கெட்ட தூதர்களும் எப்படியெல்லாம் மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்களோ அதன்படி செய்வதற்காக அசுத்த ஆவிகளாகிய 200 கோடி பேய்கள் 200 கோடி பேய்கள் ஐபிராத் நதியின் அடியிலிருந்து எழும்பி வருகின்றன. எப்படி என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும்
அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அவைகளுடைய வாள்கள் பாம்புக்கு ஒப்பானவைகளாக இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் சாத்தானுடைய அசுத்த சேனையை குறித்து கூறப்பட்டுள்ளது. அந்த சாத்தானுடைய சேனையில் இந்த சம்பவத்திற்காக 20 கோடி அசுத்த ஆவிகள் பங்கு பெற போவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த அசுத்த ஆவிகளை குதிரைகள் என்று உருவகப்படுத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி குதிரைகள் என்பது ஆவிகளை குறிக்கும். அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் என்பது அந்த அசுத்த ஆவிகள் மூலமாக பூமியில் நடக்க போகிற மோசமான சம்பவங்களை குறிக்கும். அந்த 20 கோடி குதிரைகளும் பார்ப்பதற்கு வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன. அந்த குதிரைகளின் தலைகள் சிங்கத்தின் தலையை போலவும் அந்த குதிரைகளின் வாள்கள் பாம்பை போலவும் இருக்கிறதாம். அதாவது சிங்கத்தை போன்ற தலை என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், சாத்தான் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் என்று வேத வசனம் கூறுகிறது. அதன்படி இந்த குதிரை என்பது சாத்தானை, அவனுடைய அசுத்த ஆவியை குறிக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே அதன் தலை சிங்கத்தை போல காண்பிக்கப்படுகிறது. மேலும் அந்த குதிரைகளின் வால் பாம்பை போல இருக்கிறதாம். காரணம், பரிசுத்த வேதாகமத்தில் சாத்தானை குறித்து பெரிய பாம்பு, வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குதிரைகள் என்பவை சாத்தானுடைய சேனைகள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே இப்படி உருவகப்படுத்தி காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த குதிரைகளின் சிங்க முகமான வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது எப்படி அந்த 4 அசுத்த தூதர்களும் இந்த 20 கோடி அசுத்த ஆவிகளாகிய பேய்கள் மூலமாக பூமியின் 1/3 அளிக்கப் போகிறார்கள் என்பதையே இது குறிப்பிடுகிறது. கந்தகம் என்றால் சல்ஃபியூரிக் ஆசிட். மேலும் அக்கினி, புகை இவை எல்லாமே பீரங்கிகள், துப்பாக்கிகள், ஏவுகணைகள், இன்னும் பல நவீன யுத்த ஆயுதங்களிலிருந்து வெளிப்படக்கூடியவை. மேலும் கந்தகம், நெருப்பு, புகை என்பவை அணு ஆயுதங்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸ். இப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தப்படும் போது வெளிப்படும் அழிவுகள் ஆகும். காரணம், அந்நாட்களில் அந்த 4 துஷ்ட தூதர்களும் இந்த 20 கோடி பேய்களை ஏவிவிட்டு இந்த பூமியில் இருக்கும் நாடுகளையும் ஜனங்களையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை தூண்டிவிட்டு இப்படி மனிதர்களை அழித்து போடும். இந்த சம்பவம் மகா உபத்திரவ காலமாகிய கடைசி 3½ வருஷத்தில் நடக்கும். அப்போது 200 கோடி பேர் அழிக்கப்படுவார்கள். ஏன் 200 கோடி பேர் என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சம்பவமானது அந்திகிறிஸ்துவின் முதல் 3½ வருஷ உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடியது. அப்போது பூமியில் உள்ள கால் பங்கில் உள்ள மனிதர்கள் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். அதாவது இப்போது உலகத்தின் மக்கள் தொகை 800 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறது. 800 கோடி பேரில் கால் பங்கு ஜனங்கள் என்றால் 200 கோடி பேர் கொல்லப்படுவார்கள். மீதி 600 கோடி பேர் இருப்பார்கள். இந்த 600 கோடி பேரில் நாம் ஏற்கனவே பார்த்தபடி வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது 600 கோடி பேரில் 1/3 என்றால் 200 கோடி பேர் கொல்லப்படுவார்கள். இந்த சம்பவம் அந்திகிறிஸ்துவின் கடைசி 3½ வருஷமாகிய மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும். மொத்தத்தில் அவனுடைய 7 வருஷ உபத்திரவ காலத்தில் 400 கோடி பேர் கொலை செய்யப்படுவார்கள். மிக சரியாக கணக்கெடுத்தீர்களா?
என நினைக்க வேண்டாம். இதை விடவும் அதிகமாகத்தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்காது. இப்போதுள்ள மக்கள் தொகையை கணக்கிட்டால் வேத வசனங்களின்படி எவ்வளவு வருகிறதோ அதைத்தான் புரிதலுக்காக இப்படி கூறியிருக்கிறோம். இவ்வளவு கொடூரங்கள் நடந்தாலும் கூட அந்நாட்களில் அதற்கு பிறகு மீதம் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பாமல், அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றும் தங்கள் பாவங்களை விட்டு திருந்தவில்லை என்றும் விக்கிரகங்களையே வணங்கினார்கள் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்கள் மிக கொடூரமானவைகள். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே அதைத்தான் உணர்த்துகின்றன. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று 22ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் இயேசு சொல்கிறார். மோசமான இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்திற்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமென்.